வணக்கம் நேயர்களே, இது பெப்பர் டிவியின் double.com உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி. உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் பெப்பர் டிவியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும் தெரிவிப்பது உங்கள் அப்பா டக்கர் முல்லை. இது double.comனாவே டோட்டலாவே இப்ப மக்கள்லாம் நிறைய பேர் உட்காந்து எப்படி சிரிக்கிறதுக்காக தான் இருக்கும், நல்ல நகைச்சுவையா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே, இப்போ ஒரு சின்ன ஜோக்கோட நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்ச எங்க மாமா, தூரத்து மாமான்னு வச்சுக்கங்களேன், அவரோட பையனுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருந்தது. ஒரு ஜோசியக்காரர்கிட்ட சொல்லியிருந்தாரு, இது மாதிரி எவ்வளோ இடம் எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சதா பார்க்கலாம், ஆனால் ஒன்றும் அமையல. எனக்கு எப்படி அமையணும்னா, என் பையனுக்கு நல்ல அடக்கமான பொண்ணா இருக்கணும். அதுவும் இல்லாமல் நான் சொல்றதுக்கோ இல்லை அவன் சொல்றதுக்கோ எதிர்த்து பேசாத பொண்ணு, எந்த ஒரு விஷயத்தையும் காதில் போட்டுட்டு பெருசாக அலட்டிக்க கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, அது மாதிரி ஒரு பொண்ணா பாருன்னு சொல்லிட்டாரு. பார்த்து முடிச்சா ஒரு வருஷம் கழிச்சு நான் போய் பார்த்தேன். கரெக்டாக நான் பார்க்கும்போது தான் அதே ஜோசிக்காரன் எங்கள் மாமா நடுத்தெருவில் நின்று புளிச்சுன்னு அடிச்சுட்டு இருக்காரு. புடிச்சு போய் தச்சு நிறுத்தி, ஏன் இப்படி ஜோசிக்காரர் அடிக்கிறீங்க, என்ன மாமா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இவர் சொன்ன விஷயத்த சொன்னார். இது மாதிரி எதுவும் எதிர்த்து பேசாத பொண்ணா பாரியானா, ஊம பொண்ணா பார்த்துருக்கான், அதாவது வாய் பேச முடியாத பொண்ணா பார்த்துருக்கான். அப்புறம் எதையும் பெருசா காதுல போட்டு கூட காது கேட்காத பொண்ணா பார்த்துருக்கான். இது தெரியாம என் பையனை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதாவது சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, புரிஞ்சுக்கிறது வித்தியாசமா ஆயிரும். அதனால இப்படி ஒரு சிக்கல்கள் இருக்கு, இதெல்லாம் எப்படி தெளிவா புரிய வைக்கிறது, இந்த நகைச்சுவை நிகழ்ச்சியில எப்படி அதை கொண்டு வரதுன்னு யோசிச்சோம். அதே சமயத்துல அவரை பத்தி சொல்லணும்னு வச்சுங்களேன், நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. சொன்னா மானம் போயிடும். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, இந்த நிகழ்ச்சிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இந்த சேனலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஸோ அதை காப்பாற்றி ஆகணும். அதனால அவர்கிட்ட இருக்கிற பெருமையான பிளஸ்ஸான விஷயத்தையே சொல்றேன். அவர் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிட்டு அவர் எதுக்க சொல்லுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஐயாவை பத்தி சொல்லணும்னா, கலைமாமணி, ஜோதிட சிகாமணி, தங்கமணி, பக்கத்து விட்டு டெலிஃபோன் மணி, அது மட்டும் இல்லாம கலா பூசனை, கலாய் பூசனை, பத்மாவை பூசனை, பத்மா பூசனை, அப்புறம் சாணி பூசனை, கோ தண்டம், எம்ஏ, எம்எட், பிஹெச்டி, பிஎஸ்சி எல்லாத்துக்கும் மேல கோடு போட்டுங்க. ஏன்னா எதுவுமே ஒண்ணு கூட முடிக்கல. ஐயா வந்திருக்காரு. வணக்கம் ஐயா. மீண்டும் ஒரு முறை வணக்கம் ஐயா. இந்த ஜோதிட துறை ரொம்ப அழகா மக்களை அந்த அளவுக்கு நீங்க பரிச்சயமா உங்க பக்கம் இழுத்துருக்கீங்க. நீங்க எப்ப ஜோசியத்துக்கு வந்தீங்க முதல்ல, இது மாதிரி ஜாதகம் இதெல்லாம் சொல்றது? அதாவது நீங்க ஜோசியம் அப்படி எடுத்துட்டீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா, சொல்லுங்க பாப்போம். என்னாலஜி, என்னாலஜி, நேமாலஜி. நேமாலஜி தமிழ்ல என்னாலஜி, இங்கிலீஷ்ல நேமாலஜி. ஓ ஓ ஓ ஓ இதே நாங்க நியூமராலஜின்னு ஏமாத்துவோம். அதை சொல்லி ஏமாத்துவாங்க, நான் இல்ல, மத்தவங்க ஏமாத்துவாங்க. நியூமராலஜி அது. அப்புறம் ஸ்டோனாலஜி. ஸ்டோனாலஜி, ஆமா, வயிற்றுல கல் இருந்தா போய் ஸ்டொமக்ல போயிட்டு கல்லு வச்சு போடுவாங்க இல்லையா, ஸ்டோனாலஜி. ஓ, அதுக்கு பேரே இப்ப ஸ்டோனாலஜி. ஆமா. அப்புறம் டென்டல் காலேஜ். இல்ல இல்ல, அந்த இடத்துல உட்காந்து இந்த புக்கை நான் படிச்சேன். நீங்க எப்படி வந்தேன்னு கேட்டீங்க இல்லையா, இதெல்லாம் அங்கதான் ஃப்ரீயா இருந்தது. ஓ, அங்க இருந்து வந்தீங்க நீங்க? வந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்துல மென்டல் காலேஜ், அங்கேயும் ஃப்ரீயா இருக்கும் இடம். இங்கெல்லாம் படிச்சு கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது. இவ்வளவு விஷயம் இருக்கு. நேமாலஜி, நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, நிறைய ஜி இருக்கு. ஓ, சரி. இப்போ இதெல்லாம் வகைப்படுத்திருக்கீங்களா? அதாவது ஜோசியனா இந்த ஜோசியனா இத்தனை வகைப்படும், இந்த கல்லு போறதுனா இத்தனை, அது மாதிரி ஏதாவது வகை? ஆமா, இது நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க, ஆரம்பத்திலே கேட்டீங்க. எப்பயுமே ஒரு டிவிக்கு போனா லாஸ்டா கேட்பாங்க இந்த கேள்வி. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்க, ரொம்ப பிரில்லியன்டான கேள்வி. இந்த கேள்வி எப்படின்னு கேட்டீங்கன்னா, கேள்வி தூக்கி குப்பையில போடுங்க. நான் கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில சொல்லுங்க. அந்த பதில் தான். என்னன்னா, ராசிகள், நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனுஷனுக்கு கல்லு தான் முக்கியம். கல்லுதான், இந்த கல்லாலதான் பிரச்சனை. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி மனுஷனுக்கு கல்லுதான் முக்கியம். மெயினா வாய்க்கு பல்லு முக்கியம். மனுஷனுக்கு நீங்க சொல்ற மாதிரி கல்லு முக்கியம். வீடு கட்டணும்னு நினைச்சா அதுக்கு செங்கல் வேணும், கருங்கல் வேணும், பாறாங்கல் வேணும், இந்த கல்லாம் வேணும். ஏங்க, நான் ராசி சம்பந்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன். வீடு கட்டுற கொளுத்து வேலையை பத்தி சொல்லுங்க. இல்ல இல்ல, அதுவும் கல்லு வேணும் நீங்களேன்னு சொன்னேன். சரி சரி, நீங்க சொல்லுங்க சார். நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, ஆனா பதில் சொல்ல விட மாட்டீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. சரி சரி, நீங்க சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். சாரி சார், மக்கள் சார்பா கேட்டுட்டு இருக்கேன். மக்கள் இல்ல சார், மக்கள் சார்பா தான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி. இப்ப கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்னென்ன கல் அப்படின்னா, வாழ்க்கையில அவனுக்கு தடங்கல், தடங்கல். பிசினஸ்ல சறுக்கல். சறுக்கல். ஓ, இந்த கல்லாம் கூட இதில் சேர்த்துட்டீங்க. ஓ, இந்த கல்லால தாங்க அந்த கல்லே போட சொல்றோம். ஒரு வழுக்கல் வருது, ஒரு சறுக்கல் வருதுன்னா திக்கல்.
திக்கல், வாய் பேச முடியாம திக்கல். ஆமா, அது ஒரு திக்கு முக்கு ஆடுறாங்க இல்லையா, முக்கல், தூங்கும் போது முடங்கல். இல்ல சம்டைம் முக்கல் வந்து பாத்ரூம்ல கூட நிறைய பேருக்கு முடியாம வயிறு ஸ்டொமக் ப்ராப்ளம் முக்கல் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட ஆயிருது. அந்த மாதிரி பிரச்சனைக்கு கூட நம்ம கல்லால சரி பண்றோம். நக்கல் அது எதுல சேர்ப்பீங்க? இப்போ நீங்க பண்றதுதான், நீங்க பண்றதுதான் நக்கல். நக்கல் ஆமா, அது எதால வருது? நாக்கால வருது நக்கல்? இல்ல அது கொஞ்சம் அதப்பு அப்படி, அதாவது தனக்கு உச்சத்துல இருந்ததுன்னா அந்த அதப்பான இடத்துல அதெல்லாம் வரும். தப்பா நீங்க கோவப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இல்ல அததான் இந்த மாதிரி கல்லாம் இருக்கு. நீங்க என்ன மாதிரி கல்லாம் போட சொல்றீங்க? இப்போ வந்து அந்த நாள்ல என் கடையில எந்த கல் ஜாஸ்தியா இருக்கோ அது போட்டுருவோம். விலை ஜாஸ்தியா இருக்குதா இல்ல நீங்க வாங்கி வச்சுக்கிற கல் ஸ்டாக் எது ஜாஸ்தியா இருக்கோ அது கொடுத்துருவோம். இப்போ அந்த கல்லுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கானா? கிடையாது, கிடையாது. அதெல்லாம் இருக்கோ இல்லையோ அது நம்ம கிட்ட இருக்கா? அதான் மெயின். இருக்கிறத கொடு. அது வந்து அந்த காலத்திலே சொல்லிருக்காங்க, இருப்பதை கொடு மற்றவனுக்கு. சந்தோஷம். நான் பண்ணிட்டு இருப்பேன். அது இருப்பதை கொடு இறக்கும் வரை. அப்புறம் வந்து இந்த ராசிக்கு இந்த கல்லுக்கு அடுத்து இன்னொன்னு எல்லாமே இந்த கம் சம் ரம் சு சா சி அப்படின்றதுதான் வந்து ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையான சட்டங்கள், ராசிகள். இவர் என்ன ஏதோ வந்து கராத்தேல கத்து கொடுக்குற மாதிரி ஒரு அந்த வாத்திய, அதாவது வாய்ப்பாடு சொல்லுவாங்க கராத்தேல. அது மாதிரி நீங்க கம் பம் சா சு சே. இப்ப என்னன்னா மத்தவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் இதுதான். பெரிய வித்தியாசம். ஆமா, என்னன்னா எல்லாரும் வந்து ராசி சாதாரணமா சொல்லுவாங்க. ஆமா, கடகம் வந்துதா கம்மு கடகம். அப்ப கம்முலயே வருது, வருது இல்லையா? கம் கடகம். கடன் வாங்கி கஷ்டப்படுறதால கடகம். கம்முன்னு இருப்பான், கடனை வாங்கிட்டு கம்முன்னு இருப்பான், திருப்பி தர மாட்டான், மனசு வராது, அவன் பிரச்சனைல மாட்டிப்பான். கடகம். கடகம். மீ துணம். மீ துணம், அதாவது மீதி இருக்கிறத அவன் துண்ணணும். அவன் வாழ்நாள் ஃபுல்லா அது அவன் ராசிக்கு அப்படித்தான். அவன் வீட்டுல எவ்வளவு படிச்சு வச்சாலும் மீதியில தான் அவன் துண்ணணும். ஃபர்ஸ்ட் போட மாட்டான். அதுக்குதான் அந்த ராசிகளுக்கு மீ து நம் அப்படின்னாங்க. எந்திரி அட்டை பந்தில உட்காரு, நீ எல்லாருக்கும் அப்படி சொல்லி நிறைய பேர் அந்த ராசிக்காரருக்கு தான் அப்படியே தான் இருக்கணும். சில வீட்டுல தெருத்துவாங்க பசங்களை, எதுக்கு சாப்பிடறதுக்கு கூட எதுவா இருந்தாலும். எதுக்கு தனு சு தனு சு சு போ அப்படி விரட்டுறது. அந்த சு அப்படின்னா தனு சு. ஓ, இப்ப தனுசு ராசிக்காரங்களாம் எங்க போனாலும் திருத்துவாங்கன்றீங்க. நீங்க இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சது? நான் கண்டுபிடிச்சு சொன்னேன். இதுக்கு சத்தியமா நான் பொறுப்பு இல்லைங்க மக்களை பார்த்துட்டு இவர் கண்டுபிடிச்சிருக்கேன். கண் நீ, கண் நீ, கண் நீ நீ அப்படின்னு அவங்க உயர்வா இருப்பாங்க வாழ்க்கையில. என் கண்ணே நீ தான் அப்படின்னு இல்லையா, கண் நீ அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி ராசிகள்ல நிறைய விஷயங்கள் நான் வந்து கண்டுபிடிச்சு சொன்னேன். இது வந்து இதுக்கு பேர் வந்து PhD மாதிரி ஆராய்ச்சி பண்ணி இத மாதிரிலாம் கவர்மெண்ட் கிட்ட இது இல்ல, அது அப்ரூவல் ஆயிடும். அமெரிக்கால ஒண்ணு, ரஷ்யால ஒண்ணு, இந்தோனேஷியால ஒண்ணு, 3 கண்ட்ரிலயும் அமைச்சிருக்கேன். அப்ரூவல் வாங்கிட்டேன்னா இதெல்லாம் எழுதி அமைச்சிருக்கேன். இதுதான் இது இப்படிதான்ட்டு. உங்களுக்கு எத்தனை ராசி தெரியும் சார்? எனக்கு வந்து எனக்கு மட்டும் இல்ல, இதை பார்த்து ரசிக்கிற இந்த double.com ரசிக பெருமக்களும் சரி எல்லாருக்கும் தெரிஞ்சு 12 ராசி. ஏன்னா காலண்டர்ல இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6 போடுறாங்க. 12 ராசி தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நேமுக்கு ஒருத்தர் இருப்பார், ஸ்டோனுக்கு ஒருத்தர் இருப்பார். நான் தான் கண்டுபிடிச்சேன். ராசிக்குன்னு கண்டுபிடிச்சது நான் தான். ராசிக்கு நீங்க ஸ்பெஷலா கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படியா? இப்போ வரைக்கும் 12 ராசி இருக்கு இல்லையா? ஆமா, 13வது ஒரு ராசி கண்டுபிடிச்சிருக்கு. 12 ராசி தானங்க எல்லா ஜாதகத்திலும் போட்டுட்டு இருக்கோம். அதுதான் 13வது கண்டுபிடிச்சதான் நான். என்ன கண்டுபிடிச்சீங்க? அப்படி அது சிஸ்டம். அந்த ராசிக்கு பேர் சிஸ்டம். அதுல டம் வந்துருச்சு. சிஸ்டம். டம்மு டம்னு முடிக்கிறான் இல்லையா, சிஸ்டம். சிஸ்டம். அந்த சிஸ்டம் அப்படின்றது ஏதோ கேட்க வந்து இது எதை பேஸ் பண்ணி நீங்க வந்து சிஸ்டம்னு ராசி? அதாவது இப்போ நம்ம வந்து இருக்கிற நூற்றாண்டுல கணினி மயம் அப்படின்றாங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தது தான் சிஸ்டம். அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு கோட்ல போனோம்னா ஒரு சிஸ்டமா இருங்க, அரசாங்கம் அது சிஸ்டமா பண்ணிட்டு சிஸ்டமேட்டிக்கா வாழுங்க, அதுதான் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ராசி. அந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா மவுசா இருப்பாங்க. நல்ல மவுஸ்ல இருப்பாங்க. சிஸ்டம்ன்றது மவுசா இருப்பாங்க. 3-6 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு இந்த ஹேங் ஆவாங்க. என்ன கம்ப்யூட்டரா குழந்தையா இல்ல பசங்களா, ஆம்பளைங்களா பொம்பளைங்களா ஹேங் ஆகுது? இல்ல, இந்த ராசிக்கு அப்படிதான் இருக்கும். ஹேங் ஆகுனா நம்ம என்ன பண்ண முடியும்? தட்டி தூக்கி போட்டு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு மேல ரீஸ்டார்ட் அப்படின்னு போய் கோயில போய் வெடிக்கணும். ரீஸ்டார்ட் பண்ணு, கோயில போய் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு எலுமிச்சை, ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 4 எண்ணெயும் 3 எண்ணெய் தானே சொன்னீங்க இப்போ? விளக்கெண்ணெய், தேங்காய். இல்ல, அது வந்து இன்னொரு எண்ணெய் இருக்கு, எள்ளெண்ணெய்ன்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலா நாங்க அதை சொல்லக்கூடாது, நீங்களா புரிஞ்சுக்கணும்.